எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹோப் யூ ஆல் குட். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தாவே நல்லாவே தெரியும். ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான், கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில். எல்லாருக்குமே எப்போதுமே வந்து ஒரு கிஃப்ட்டு ஒரு பேக் பண்ணி ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயங்கர ஒரு ஈகர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் இப்போ எடுத்து ஓப்பன் பண்ண போகிறோம். இது யாருக்கு வந்த கிஃப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே எங்கள் குட்டி பையனுக்கு வந்த கிஃப்ட்டு தான். பட் ஏன்னா கிட்டத்தட்ட அவனோட பர்த்டே முடிஞ்சு நியர்லி 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி தான் எங்களால் ஓப்பன் பண்ணுற முடிஞ்சது. கொஞ்சம் ஒர்க்னால எங்களால் இதில் எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படியே அதிலே போயிடுச்சு கொஞ்சம் ஒர்க்லேயே. அதுலேயும் இன்பிட்வீனில் ஒவ்வொரு டைம் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அப்போ இருக்கிற இடத்துல எங்கள் குட்டி போய் அங்கே ஓடி போய் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தூக்கிட்டு வந்து கொடுத்துருவோம். சரி அந்த நேரத்தில் அவன் எடுத்துகிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை பிரித்து பார்த்துருவோம்னு சொல்லி அப்பயே சிலதை பிரித்து பார்த்துருவோம். முக்கால்வாசி கிஃப்ட் அப்படியே பாதி எல்லாம் பிரிச்சாயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் கிஃப்ட் மட்டும்தான் பிரிக்காமல் இருக்குது. அந்த கிஃப்ட்டை ஒரு வீடியோ எடுத்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக போடலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட்ஸ் இருந்தால் சரி உள்ள அப்படி என்ன தான் இருக்குது அப்படி கிஃப்ட்டில் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஈகர் இருக்கும், ஒரு ஹாப்பியாக அதை என்ன கிஃப்ட்ஸ்லாம் எல்லோரும் யோசிச்சிருக்காங்க, என்ன மாதிரி யோசிச்சு நிறையா கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு கிஃப்டையும் எடுத்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? 5 minutes later. சரி, இப்போ வந்து கிஃப்ட்டை வந்து பிரிச்சிடலாம். ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே இருக்கேன், இன்னும் பிரிக்கலைன்னு பார்த்துக்கிங்க. நடுவில் இவங்க வந்துட்டாங்க. இவங்க தான் இதில் முக்கால்வாசி கிஃப்ட் வந்து முன்னாடியே ஒரு டைமும் எல்லாத்தையும் ஒரே இதாக பிரித்ததுக்கு காரணம் இவங்க தான். குட்டி பையன் கொண்டுட்டு வரப்போ இவங்க தான் பிரிச்சுருவாங்க. பிரிச்சு பார்த்துருமா? இது யாரு? ஏதோ ட்ரக்கில் நல்லா இருக்கு. சரிதா, இது வந்து ட்ரக்கு. சூப்பர். எங்கள் குட்டி பையன் வந்து ஜாலியாக உட்காந்து விளையாடுவான். இந்த மாதிரி இப்போ தான் வந்து அவன் வந்து கொஞ்சம் அந்த காரு இதிலெல்லாம் ரொம்ப அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால எல்லாம் நிறைய வெரைட்டியாக கார் வாங்கி அந்த கார் எல்லாமே வந்து அவன் தான் ஓட்டிக்கிட்டு இப்படி தள்ளி ஓட்டுவான். இப்போ தான் அவனுக்கு அந்த இது வந்திருக்கு. முன்னாடியெல்லாம் சும்மா தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பான். இப்போ தான் அவனுக்கு விளையாட தெரியும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ்ஸுன்னொன்னே எனக்கு எக்கச்சக்க பேர் நிறைய பேர் வந்து ஃபுல்லாக அவனுக்கு ட்ரெஸ் தான் வெரைட்டியாக ட்ரெஸ் தான் நிறைய கிஃப்டாக வந்துருந்துச்சு. அதனால கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு அவனுக்கு வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்க வேண்டாம் போல். அடிக்கடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மந்த்லி பாதி நாள் வந்து புது ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரியே தான் அவனுக்கு அவ்வளோ ட்ரெஸ் நிறைஞ்சு வந்திருக்கு. இவனுக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு தனி பிளேஸ் வந்து வேற வைக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதை பிடிங்க. நம்ம அடுத்தது பிடிப்போம். பிடிக்கிறதுக்குள்ள அழகா இருக்கு. அடுத்ததுல பொம்மை அழகா இருக்கு. இதெல்லாம் வச்சு ரொம்ப விளையாடுவாங்க. அவனுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்ஸ் தான் இது எல்லாமே. இது என்ன, அது ட்ரெஸ்ஸா? காமிச்சு அதை எடுங்க. இந்த மாதிரி நிறைய அதுவும் வந்து அவனுக்கு பேண்ட் ஷர்ட்டு ட்ரௌசர்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக வந்துருச்சு. அது இந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் தான் அதிகமாக இருக்குது அவன்கிட்ட. இப்போ இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு பிடிச்ச கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எங்கள் குட்டி பையனோட ஃபோட்டோ. இது வந்து எனக்கு இதுதான் இருக்கிறதுலே. இன்னொரு ஃபோட்டோ வந்துச்சு. பட் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபோட்டோ. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ஃபோட்டோ. இதில் நான் ரொம்ப நேரம் ரசித்தேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஃபோட்டோ மட்டும் அவன் பார்த்தான்னா திருப்பி பார்த்து இதை போய் டச் பண்ணி அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ இது ரொம்ப லவ்லி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்து இது என்னன்னு பார்த்துருவோம். இது
பெருசாக தான் இருக்கு ரொம்ப. இதுவும் ஒரு பொம்மை தான், டெடி பியர், குட்டி டெடி பியர். எல்லாரும் வந்து இவனுக்கு வந்து டெடி பியர் இந்த மாதிரி ஸ்டக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் அன்பாக்ஸ் பண்ண கிஃப்டில் வந்து வேறு என்ன இருந்துச்சு, இதே மாதிரி பொம்மை இருந்தது நிறையா. அதே மாதிரி இந்த கார்லாம் இருக்கும்ல சின்ன சின்னதாக ரிமோட் கார்ஸு, அந்த மாதிரி ரிமோட் காரு இந்த மாதிரிலாம் நிறைய வந்த கிட்டான், பியானோ இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காரு, ட்ரக்கு, பியானோ, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பொம்மைலாம் தான் நிறைய இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொம்மை. அடுத்ததா இந்த கிஃப்ட்டை தான் பிரிக்க போகும். என்ன இருக்குன்னு தெரியலை. நம்ம கார் வாங்கணும்னு வச்சுருக்கோம் நமக்கு அந்த, பட் அதெல்லாம் 2 இயர்ஸ்க்கு மேலே தானே அந்த இது. ரொம்ப சூப்பரான கிஃப்ட். இது கண்டிப்பா அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாவ், சூப்பர், நைஸ். இதுல அழகா உட்காந்துட்டு அப்படியே அப்படி அவன் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து இப்போ அவங்க ஆட்சி வீட்டில் இருக்கான். வந்ததுக்கு அப்புறம் இதில் உட்கார வச்சு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் இதை எடுத்து போடுவேன். ரொம்ப அழகாக இருக்குது. நான் வந்து அவனுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா, இப்போ கார் வந்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அப்படின்னு. பட் ஆனால் அது 2 இயர்ஸ் ப்ளஸ் இருந்தால் தான் அவங்க ஜாலியாக உட்காந்துட்டு ரைட் பண்ண ஹாப்பியாக இருக்கும். அந்த ரிமோட் கார் இருக்கு இல்லையா, அது மாதிரி வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் அது கூடிய சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் அது வாங்கணும். பட் அது 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் வாங்கினா தான் அது அவன் அதை ஜாலியாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு, அதை அவன் விளையாட ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்தி வச்சுருக்கோம். எனக்கு ஆனால் உண்மையாகவே இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நைஸில் இந்த குதிரை வண்டியை வச்சு எங்கள் குட்டி பையன் எப்படி விளையாடுறான் அப்படின்னு சொல்கிறத அதை நான் வீடியோ எடுத்து போட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் அது கடைசியில் நாங்கள் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடந்தது. அவன்கிட்ட இதை கொடுத்து இதில் விளையாடுறதுக்கு அதில் தூக்கி உட்கார வச்சா அவன் அதுலேருந்து உட்காரவே மாட்டேன்ட்டு ஒரே ஆடம். சரி என்ன தான் பண்ணுறான்ட்டா, ஆனால் அவனுக்கு ஆசையாகவும் இருக்குது, ஆனால் அவன் அதில் உட்காரவும் மாட்டேங்கிறான். அதை பிடிச்சி இவன் தனியாக நடந்துக்கிட்டு அதை தள்ளிக்கிட்டே நடக்கிறான். அதை பிடிச்சி தள்ளி நடந்துக்கிட்டு இருக்கானே தவிர அதில் உட்கார வச்சா உட்காரவே மாட்டேன்ட்டு ஒரே ஆடம். நாங்கள் நினச்சது ஒன்றும் ஜாலியாக விளையாடுவான்னு நினச்சோம். கடைசியில் அவன் அதை வேறு மாதிரி இப்போ அந்த பொம்மையை வந்து யூஸ் பண்ணுறான் அவன். இது வரைக்கும் பார்த்த இந்த வீடியோ எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு என்டர்டைனிங் நல்ல ஒரு vlogsஓட உங்களை நான் சந்திக்கிறேன். போதும், ரசிச்சது ரொம்ப நேரமாக அப்படின்னு அவங்க கண்டினியூ பண்ணிடுவாங்க. சரி, இன்னொரு வீடியோவில் இன்னொரு vlogல உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக அது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன், சாரி தப்பாக சொல்லிட்டேன், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுவாங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. எனக்கு நெக்ஸ்ட் ஒரு